மீண்டும் பிறவிக்கு காரணம் இருப்பது. அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்சாண்டும் தவா பிறப்பு வித்துனா. எஞ்சாண்டு எப்பொழுதும் ஆசை மீண்டும் பிறவிக்கு காரணம்னா சரி, ஆசை இல்லாமல் இருக்கிற என்ன தான்? எவன் ஆசை இல்லாமல் இருக்கிறான்? ஆசை என்ன? காமம் தான். சரி, காமத்துக்கு காரணம் என்ன? பசி தான். பசிக்கு காரணம் இயற்கை என்ன? சாப்பிட்டா காமம் வந்தது, சாப்பாடு இல்லை, காமம் இல்லை. காமம் இல்லைன்னா இங்கே பசி எதிரா? பசி காமம் அற்றுவதனால் அவனுக்கு பிறவி இல்லை. அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்சான்றும் தவா பிறப்பின் விடாது தொடர்ந்து எப்பொழுதும் தொடர்ந்து பிறவியை உண்டு பண்ணுவது ஆசைதான். ஆசை காரணம் உடம்பா உயிரா? உடம்பு தான். அப்போ உயிர், உடம்பு சுத்தம் வச்சா உயிர் தானே சுத்தமாகுது. வீடு சுத்தம் இருந்தால் இங்கே வீடு நாட்டம் இருக்காது. அந்த வீடு உடம்பு சுத்தப்படுத்தணும். என்ன செய்தான்? எவன் சுத்தப்படுத்தினான் பாரு, அப்படியே விசாரிச்சு பாருங்க. ஞானிகள் அத்தனை பேரும் காமத்தை வென்றவன். காமம் இல்லாதவனுக்கு பசி இல்லை, பசியில் அவனுக்கு மும்மலம் இல்லை, மும்மலம் இல்லாதவனுக்கு நரத மூப்பு இல்லை, நரத மூப்பு இல்லாதவனுக்கு மரணம் கிடையாது. இப்படி ஒரு வாய்ப்பு மனிதவருக்கு இருந்த போதிலும் சொல்லிக் கொடுக்க நாதி இல்லை, சொன்னாலும் கேட்பார் இல்லை. காலையில் கேட்பா, மத்தியானம் மறந்து போவான்.